வணக்கம் மக்களே, நான் உங்கள் சித்தேஸ்வர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆன்மா எப்படி அந்த தாயோட கருவறைக்குள்ளே போகுது, அப்புறம் அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். நீங்கள் உங்களோட பாட்டி தாத்தா கூட இருந்திருந்தா இதெல்லாம் முன்னாடியே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அதுதான் உண்மை. இதையே தான் பெரியவங்களும் சொல்கிறாங்க. இல்லை நம்ம வேதங்கள் எடுத்துக்கிட்டா அதுலேயும் இதே தான் போட்டிருக்கு. முதல்ல இந்த ப்ரெக்னன்சி அப்போ ஃபர்ஸ்ட் ட்ரிமஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைமில் லிம்ஸ் அண்ட் டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கை அப்புறம் விரல் தான் முதல்ல உருவாகுது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஹார்ட்டு, மூளை, அப்புறம் மற்ற ஆர்கன்ஸ் அப்படின்றதெல்லாம் உருவாகுது. இப்போ ஒரு பேஷண்ட் ஹிப்னோசிஸில் அதே மாதிரி உட்கார்றாரு. நம்ம டாக்டர் அவர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் முதல்ல இந்த உலகத்துக்கு வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர், நான் ப்ரிப்பேராக தான் இருந்தேன், என்னோடய ஸ்பிரிச்சுவல் கைட் கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு மற்ற எல்லாருக்கிட்டையும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கீழே வந்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே ஒரு அந்த கேக்கோட லேயர்ஸ் மாதிரி அப்படியே இருக்குது. கீழே வரேன் வந்துக்கிட்டே இருக்கேன். எங்கள் அம்மாவை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். அப்படியே உள்ளே போயிட்டேன். கரெக்டாக 5வது மாதத்தில் நான் உள்ளே போயிட்டேன். சில பேர் 7வது மாதம் போவாங்க, இட் டிபெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்ஸ் அந்த பேபிக்குள்ளே போன உடனே முதல்ல அதுக்கு ஒரு கம்ஃபர்ட் உருவாக்குவோம். ஒன்ஸ் அந்த குழந்தைக்கு பிரெயின் ஒழுங்காக டெவலப் ஆன உடனே தான் நாங்கள் உள்ளே போவோம். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு, நாங்கள் அப்படியே வயிற்றுக்குள்ளேயே இருப்போம்னு நினச்சிங்களா டாக்டர்? அப்படிலாம் இல்லை, சாச்சா, ஜாலியாக வெளியில் சுற்றுவோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேறு சில இடத்துல பிறப்பெடுத்திருப்பாங்களே, ஸோ அவங்களெல்லாம் மீட் பண்ணி போய் பார்ப்போம். என்னதான் அந்த குழந்தைக்கு மூளை ஃபார்ம் ஆயிருந்தாலும் இன்னும் அதால் தன்னால் யோசிக்க முடியாது. கொஞ்ச நேரம் குழந்தைய பார்த்துப்போம், மீதி நேரம் அப்படியே உலகத்தை எப்படி இருக்குன்னு ஜாலியாக சுற்றி பார்ப்போம். நம்ம டாக்டர், எது சுற்றி பார்ப்பியா? நீ பிறப்பெடுக்கிறதுக்கு தான் நீங்கள் வந்திருக்க, இப்போ இந்த உலக விஷயத்தெல்லாம் பார்த்து அதை மறந்துட்டேனா அப்படின்னு கேட்டதுக்கு, வாய்ப்பே இல்லை, நாங்கள் அதிலெல்லாம் தெளிவாக இருப்போம், முக்கால்வாசி இப்படி தான் சுற்றிக்கிட்டு இருப்போம். அப்போ அந்த குழந்தை அப்படின்னு கேட்டதுக்கு, அது வாட்டுக்கு ஜாலியாக இருக்கும், ஆர்கன்ஸ்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம், அப்பப்போ பார்த்துப்போம். இப்போ ஆன்மான்னு சொல்லக்கூடிய அந்த சிந்தனைகள் இது உள்ளே போகணும், ஒரு உடம்புக்குள்ளே போகணும். இது இல்லாமல் ஆனால் அந்த நம்ம பஞ்ச பூதங்களால் உருவான அந்த உடலுக்கோ இல்லை மூளைக்கோ தனியாக ஃபங்க்ஷன் ஆக முடியும் அதால். அப்போ அந்த டைமில் அந்த குழந்தைக்கு ஏதாவது அசௌகரியம் ஏற்பட்டால் எப்படி அதை வெளிப்படுத்தும் அப்படின்னு கேட்டதுக்கு, நான் தான் வெளிப்படுத்துவேன். அப்போ நீ அதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்காதா, அதை ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்காதா அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த கேள்வி ரொம்ப அஃபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது டாக்டர். ஃபோர்ஸ்லாம் பண்ணுறதுக்கு அங்கே எதுவுமே இல்லை. அந்த குழந்தையோட மூளை ஒரு மாதிரி உருவாயிருக்கும், அதுக்குன்னு தனியாக அனாலிட்டிக்கல் திங்கிங் இருக்கும். அம்மாவோட யோசனை, அப்பாவோட யோசனை, இல்லை எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், இதெல்லாம் எல்லாமே இருக்கும். அப்போ அதோட தாட்ஸும் என்னோடய தாட்ஸும் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி தான் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம். இதெல்லாம் தான் அந்த ஆன்மாவோட வேலை. இப்போ நம்ம பேசிகிட்ருக்கோம், இப்போ நம்மனா நீங்களோ இல்லை நானும் பேசிகிட்ருக்கோம். நம்மக்கிட்ட அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி யாராச்சும் சொன்னால் நம்மளால் அதை ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நமக்குன்னு ஒரு அறிவு வேலை செஞ்சிட்ருக்கு. ஆனால் ஒரு குழந்தை அப்படி இல்லை, அதுக்கு இன்னும் அறிவுன்றது வந்திருக்காது. ஸோ அப்படி அப்போ அந்த குழந்தைக்கு நாங்கள் உள்ளே போகும்போது அதுக்கு நான் வேறு, அந்த உடல் வேறு அப்படின்றதே தோணாது. என்னோட பிறப்பு மாதிரி தான் அது என்னை பார்க்கும். இதில் பிறப்பெடுக்கிற வரைக்கும் தான். ஒன்ஸ் எடுத்தோடனே அந்த பழைய ஞாபகங்கள் எல்லாமே மறந்துடும். யாருக்கு? அந்த உடலோடு இருக்கிற அந்த குழந்தைக்கு. ஆனால் அந்த ஆன்மாக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஆனால் என்ன, அது சொல்கிறது எதையுமே நம்ம காது கொடுத்து கேட்குறது இல்லை. இதனால தான் நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. இதையும் அந்த ஆன்மாவே சொல்லுது. அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி முன்னாடி வந்தால், ஒரு குழந்தை அதை சுற்றி இருக்கிறவங்கள புரிஞ்சுக்கவும் மற்றதெல்லாம் கற்றுக்கிறதுக்கும் எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு கேட்டதுக்கு,
5லேருந்து 6 வயசு வரைக்கும் அந்த உடலுக்கு எல்லா ஞாபகங்களுமே இருக்குமா, எல்லா ஞாபகங்களும் இருக்குமா. தான் யார், எங்கேருந்து வந்தோம், இதெல்லாம். அதனால தான் ஒரு குழந்தை தனியாக ஒரு பாஷையில் அது வாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கோம். சில விஷயங்கள் வரைஞ்சி காட்டும், செய்கைகள் மூலியமாக காட்டும். இதெல்லாம் பெரியவங்க புரிஞ்சிக்காமல் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அதட்டும் போது என்னோட ஞாபகங்கள் அப்படியே உள்ள பிளாக் ஆகி நின்றுது. அந்த முற்பிறவி ஞாபகங்கள், மற்ற ஞாபகங்கள் எல்லாம். பட் ஓகே, இந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு எனக்கு இது போதுமான அறிவு. இப்போ அந்த குழந்தைக்கு அடிபட்டுச்சோ, இல்லை பசிக்குதோ, இல்லை சொந்தக்காரங்க தூக்கி விளையாடும்போது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலோ, நான் மூளையில் இருக்கிற சில நியூரான்ஸை தூண்டி விடுவேன். திருப்பி சொல்கிறேன், இது என்னோட கண்ட்ரோல் இல்லை. ஆனால் சிரிக்கிறது மூலியமாக, அழுகிறது மூலியமாக, இல்லை இப்படி பண்ணாத அப்படின்னு அடிக்கிறது மூலியமாக, உதைக்கிறது மூலியமாக நான் இதெல்லாம் வெளிப்படுத்துவேன். இது 5லேருந்து 6 வயசு வரைக்கும் தான் நடக்குது. இது வரைக்கும் நான் என்ற அந்த அகம்பாவம் வர வரைக்கும். இது எப்போ வர ஆரம்பிக்குதுன்னா, பள்ளிக்கூடம் போகும்போது தான் வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மற்ற குழந்தைகளோட சேரும்போதோ, பார்த்து விளையாடும் போதோ, சுயமாக தான் வேலையை தானே செய்யும்போது, அப்போ தான் முழுசாக அந்த ஞாபகங்கள்லாம் லாக் ஆகி நான் மட்டும்தான் இந்த பூமியில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம உடல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் இன்னொன்று என்னென்னா, நான் அந்த குழந்தையோட அப்படியே ஜாலியாக விளையாண்டுருப்பேன், அதுக்கு கிச்சு மூட்டுவேன், அதோட பேசிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா அந்த குழந்தைய கம்ஃபர்ட் பண்ணுறது தான் எங்கள் பொறுப்பு. அந்த குழந்தைய கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும். ஸோ இதனால தான் குழந்தைங்க இந்த தூக்கத்தில் சிரிக்கிறதுல இதெல்லாம் காரணம். அப்புறம் இந்த கை கால்லாம் எட்டி உதைக்கிறதில்ல. ஸோ இதனால தான் நடக்குது. நான் அந்த ஆன்மா, அந்த உடல் அப்படின்றது ஒன்று தான், அப்படியே மர்ஜ் ஆயிடுவோம். என்ன தான் அந்த உடலுக்கு தனியான எண்ணங்கள் வரும்போது என் கூட இருக்கிற அந்த கனெக்ஷன் கொஞ்சம் லாக் ஆயிரும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த கனெக்ஷனை இது பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்றாரு. ஒரு மனுஷங்களுக்கும் தனித்தனியான அந்த பிரெயின் வேவ் பேட்டர்ன் அப்படின்றது இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டாலோ, நாங்கள் உடலில் இல்லைனாலோ வெளியில் இருந்தாலோ டக்குன்னு வந்துடுவோம். இது பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. ஸோ சோல் இட் செல்ஃப் ஹேஸ் அ செல்ஃப் ஹீலிங் கெப்பாசிட்டி அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இந்த உலகன்றது ஒரு நாடக மேடை. இந்த உடம்புன்றது ஒரு ட்ரெஸ்ஸு மாதிரி. இந்த துணி கிழிஞ்சிட்டா திரும்பி வேற ஒரு துணியை மாற்றிட்டு திருப்பி கீழே வரதான் போகிறோம். இங்கே வரதுக்கு முக்கியமான ரீசனே ஆன்ம முன்னேற்றம், அதாவது சைக்காலஜிக்கல் டெவலப்மெண்ட். அதில் தான் கவனமாக நாங்கள் இருப்போம். ஏன் நம்மளை படைச்சவங்க, அதாவது அந்த ஹையர் சோல்ஸ், அவங்களே இன்னும் எதையோ ஒன்று நோக்கி போயிட்டு தான் இருக்காங்க. என்ன தான் அவங்க அந்த பிறவா நிலையை அடைஞ்சிட்டா கூட அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இன்பமோ இல்லை துன்பமோ இதெல்லாம் நம்ம அனுபவங்களாக தான் எடுத்துட்டு மேல்நிலை போயிட்டே இருக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறது. எதுக்கு பிறவா நிலை, அந்த நிலைக்கு போய் திரும்பி வராமல் இருக்கிறதுக்கு தான். அது வரைக்கும் இந்த சைக்கிள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். புரிஞ்சுக்கிட்டா வேறு எதுவுமே இல்லை அப்படின்றாரு. ஸோ சயின்ஸ் ஸ்டார்ட் ஆகி கடைசியாக ஸ்பிரிச்சுவாலிட்டியில் தான் முடியுது. நம்ம இன்னும் முன்னேற்றம் அடைஞ்சு இந்த ஹையர் லெவல்ஸ்லாம் போகும்போது நம்மளாலையும் படைக்கலாம் முடியுமா? சப்போஸ் நம்ம உருவாக்குறது ஏதாவது தப்பாயிருச்சுனாலோ, இல்லை பிறக்கிறவங்க அதில் தப்பாக ஏதாவது பிறந்துட்டாலோ, என்ன தப்பு நடந்தாலும் அதெல்லாம் ஒரு லெசன்ஸ் மாதிரி தான். அதில் நம்மளும் கற்றுப்போம், அந்த பாதிக்கப்பட்டவங்களும் கற்றுப்பாங்க. ஸோ எல்லாம் ஒரு லேர்னிங்ஸ் தான். இன்னும் அந்த ஹையர் பீயிங்ஸாலே சரியான படைப்புகளை படைக்க முடியல, அவங்களும் தப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க. தே ஆர் ஸ்டில் லேர்னிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதே இது நம்மளுக்கு
இதை பண்ணுறதுக்கு அந்த ஹையர் சோல்ஸ் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்களாம், என்ன தான் நம்ம அந்த க்ரியேஷனுக்கெலாம் போனாலும். ஸோ இதில் இன்னொன்று என்னென்னா, போகர் வந்து 7000 வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். ஈசனார் வந்து அவருக்கு பிரம்ம பதவி கொடுத்ததாகவும் கொஞ்ச நாள் வந்து அவர் படைக்கிற வேலை பார்த்ததாகவும் அவர் சொல்லியிருப்பார். ஸோ இதே தான் வந்து நம்மளோட பண்டைய புராணங்கள் எல்லாமே சொல்லுது, தமிழ் புக்ஸும் இதே தான் சொல்லுது. ஸோ இதே தான் இப்போ வந்து நம்ம வெள்ளைக்காரரான மைக்கேல் நியூட்டனும் சொல்கிறாரு. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான டாபிக். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. தேங்க்யூ.